வெல்கம் டு நாஞ்சில் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் தெரியும். நீ படம் சொல்ல மாட்டேன். வந்துட்டான்ல என் ஹார்ட்டை கொத்தா எடுத்துன்னு போவேன். அனிமையை தான் சொல்லுவேன். ஆனா இந்த வாட்டி வர்றது அனிமே இல்லை. இந்த வாட்டி கொண்டு வந்திருக்குது சுழல் வெப் சீரிஸ். சுழல் சீசன் 2. சீசன் 1 எல்லாருமே பார்த்துருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா தயவு செய்து பாருங்கள். சுழல் 1 பற்றி நம்ம இங்கே பேசி ஆகணும். ஒரு மசான கொள்ளை அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்குல்ல. காளிகேஸ் கோயிலுக்கு எல்லாரும் வேஷம் போட்டு போவாங்க, காளி வேஷம்லாம் போட்டு போவாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல், அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி பேர்னிங், ஒரு ஃபேக்ட்ரி ஆக்சிடென்ட், அப்புறம் அங்கே நடக்கிற ஒரு கேஸ். இது எப்படி ஒரு சுழலில் நிற்குது அப்படின்றத, சுழண்டு நிற்குது. அது அந்த சக்கரன்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்ற அந்த மொத்த கதை. அந்த சிம்பிளாக இந்த படத்தை பற்றி ஓப்பனாக சொல்லிடலான்னா, வெப் சீரிஸ் ஃபஸ்ட்டு சீசன் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு சீசனும் ஒரு படம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் ஒரு படம் மாதிரி இருக்கும். ஸ்டார்ட், மிடில், எண்ட், ட்விஸ்ட். அப்புறம் இந்த ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்டார்ட், மிடில், எண்ட், ட்விஸ்ட். இப்படி தான் மொத்தம் நாலாவது எபிசோட தவிர்த்து மீது எல்லாமே ஃபர்ஸ்ட் சீசனில் அப்படி தான் இருக்கும். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். முடியல தலைவரே. நெருப்பு மாதிரி, கத்தி மாதிரி இருக்கும். அதுக்கு மெயினான ரீசன் புஷ்பர் அண்ட் காயத்ரி. விக்ரம் வேதா, வாக் வாட்டர் கட்டிங், துரோகி இல்லை, வாக் வாட்டர் கட்டிங், இந்த மாதிரியான படங்களுக்கு ஒர்க் பண்ண எழுதின புஷ்பர் அண்ட் காயத்ரி. அவங்களுடைய ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக ஃபர்ஸ்ட் சீசனில் இருந்துச்சு. செகண்ட் சீசனும் அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் சீசனில் இருக்க ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு என்ன சொல்ல, அந்த டைட்டில் தான். ஏதோ ஒரு ஸ்பின் ஆஃப் தான். அதில் உள்ள கேரக்டர் இதில் வருது. ஃபஸ்ட்டு சுழல் 2 ஸ்டோரி பார்த்துக்கலாம். சுழல் 1 எங்கே முடிஞ்சோ அங்கேருந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் கேரக்டர் ஜெயிலுக்கு போகுது. அந்த ஜெயிலுக்கு அவங்கள போக விடாமல் அதுக்கு அவங்களுக்காக பாதாடுற லால்ன்ற கேரக்டர். லால், அவர் மலையாளம் லால் நடிச்சிருப்பார். அவரோட கேரக்டர். அவரு தனியார் ரிவ்யூ எடுத்துட்டு இருக்கு. அவரு கொலைப்படுறாரு. அதை டீல் பண்ற எஸ்ஐ சக்கரை. இதுதான் இந்த மொத்த படமும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஃபர்ஸ்ட் சீசன் அளவுலாம் இல்லைங்க. ஆனா இந்த படமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த படத்துக்கு அவங்க மைனஸே அந்த சுழல்னு வச்சிருக்க வேண்டாம், வேணா சூழல்னு வச்சிருக்கலாம். ஏன்னா இதுல லேயர் இல்லை. ஒரு 3 இதுலயும் ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் இருக்கு. இதுலயும் இந்த வேஷம் மட்டும் ஆடுற அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியா காணிக்கிறாங்க. இருந்தாலும் அதுல இருந்த லேயர் இதுல இல்லையோ, அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இருக்கோ அப்படின்றது இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் 8 பொண்ணோ 10 பொண்ணோ பண்ணியிருக்கோம். அவங்களோட ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கான ஸ்கோப்பா இருக்கட்டும். மெயினா நம்ம வடச்சென்னை பார்த்துருப்போம், இப்போ சொர்க்கவாசல் படம் பார்த்துருப்போம். ஒரு மேல், அதாவது ஆண்கள் ஜெயிலுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத, இது ஒரு பெண்கள் ஜெயில் எப்படி இருக்குன்றத சூப்பரா காமிச்சிருந்து. அவ்வளோ நடக்கிற ஃபைட்டு எல்லாம் பயங்கரமா இருந்தாலும் ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோன்ற ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டே இருந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி நம்ம இங்க போய் பார்க்கும்போது அதே மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம்ல, அதே மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஆனா இது அவ்வளோ பெருசா இல்லை. அப்புறம் பருத்தி வீரன்ல நடிச்ச சித்தப்புன்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவர் பேர் மறந்து போச்சு. அவர் இதுல சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. பசுபதி, அவர் பேர் பசுபதி நடிக்கிறார். பசுபதி சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆனா டைலாக்ஸ், இந்த படத்துல டைலாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அண்ட் கதிர், சக்கரையா நடிச்சது கதிர், பிகில் படத்துல நடிச்சிருப்பாரு. கதிர் இந்த படத்துல சூப்பர். ஒரு போலீஸ் மேன், இதுல விக்ரம் வேதாலுமே அப்படிதான். ஒரு மெச்சூர்டு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி நடந்துப்பாரு, இல்லை ஒரு அரகர போலீஸ் ஆஃபீஸர் எப்படி நடந்திருப்பான், இல்லை ஒரு லஞ்சம் வாங்குற போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்கும். அந்த போலீஸ் ஆஃபீஸரோட ஒரு மேனரிசம், மிடுக்கு இருக்குல்ல, அது இதுல பசுபதியா இருக்கட்டும் இல்லைன்னா கதிரா இருக்கட்டும், 2 பேருமே சூப்பரா பண்ண. ஆக மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குது, இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒன் டைம் வாட்ச் வேணா ஜாலியா பார்க்கலாம். ஆனா சீசன் 1 பார்க்காதவங்க இன்னைக்கே போய் பாருங்க. இந்த மாதிரியான ரிவ்யூ, சஜஷன், அனலைஸ், டிஸ்கஷன் மேலும் வேணும்னா நாஞ்சில் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரேம்கள் சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சிங்கிளாக ரிவ்யூ போடும்போது நான் இடையில வராத கவலைப்படாதீங்க. ஏன்னா படம் பார்க்கல.